வணக்கம். இந்த வீடியோவில் நாம் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் 1 பாடத்தில் செகண்ட் எக்ஸசைஸ் எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். கொஸ்டின்ஸ் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கியர்ஸ் பற்றிட்டு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ முதல்ல கியர்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஓகே, ஸோ கியர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நாம் இங்கே சிலிண்டரிக்கல் கியர் அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். சிலிண்டரிக்கல் கியர் அப்படிங்கிறது ஒரு சிலிண்டரிக்கல் வீல், அந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் சர்ஃபேஸ் மேலே ஸ்ட்ரெயிட் டீத் இருக்கும். இந்த டீத் எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருக்கும் அண்ட் ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டரிக்கல் வீல் மேலே அதோட சர்ஃபேஸில் ஸ்ட்ரெயிட் டீத் வித் ஈக்குவல் சைஸ் அண்ட் ஈக்குவலி ஸ்பேஸ்ட் இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம கியர், சிலிண்டரிக்கல் கியர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, அடுத்ததா ஸ்பர் கியர்ஸ். ஸ்பர் கியர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு சிலிண்டரிக்கல் கியர்ஸ் ஒன்று மேலே ஒன்று அதோட டீத்து மெஸ் ஆகி, ஒன்று மேலே ஒன்று அட்டாச் ஆகி மெஸ் ஆகி ரொட்டேட் ஆகிறது, ரோல் ஆகிறது. அதை நம்ம ஸ்பர் கியர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பர் கியர்ஸில் இருக்கிற ரெண்டு கியர் காம்பனண்ட் கியர்ஸுமே சிலிண்டரிக்கல் கியர்ஸாக இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று எக்ஸாக்டாக அதோட டீத் மேட்ச் ஆகி ரொட்டேட் ஆகணும். ஸோ இந்த சிஸ்டமை ஸ்பர் கியர்ஸ்னு சொல்கிறோம். ஸ்பர் கியர்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர்ஸ் அண்ட் இன்டர்னல் ஸ்பர் கியர்ஸ். எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர்ஸில் ரெண்டு கியரும் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்டர்னலாக டச் ஆகி அதோட டீத் மிஸ் ஆகி ரொட்டேட் ஆகும். இது எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர். இன்டர்னல் ஸ்பர் கியரில் ரெண்டு கியரில் ஒரு கியர் இன்னொரு கியருக்கு உள்புறமாக அதோட டீத் மிஸ் ஆகி ஒன்றுக்கு மேலே ஒன்று ரொட்டேட் ஆகணும். ஸோ இட் இஸ் லைக் இன்டர்னலி டச்சிங் சர்க்கிள்ஸ் மாதிரி. ஸோ இதை இன்டர்னல் ஸ்பர் கியர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு சின்ன நேமிங் பார்த்துடலாங்க. ஒரு எக்ஸ்டர்னலி டச்சிங் ஸ்பர் கியர் சிஸ்டமில் ரெண்டு கியர்ஸ் இருக்கும், கியர் வீல்ஸ். ஆக்சுவலாக நம்ம அதை கியர் வீல்ஸ்னு சொல்லணும். ரெண்டு கியர் வீல் இருக்கும். ஸோ ஒரு பிக் கியர் வீல், அனதர் ஸ்மால் கியர் வீல். ரெண்டையும் நம்ம கியர்னு சொல்லலாம். பட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு அந்த கியரில் பெரிய கியருக்கு கியர் அப்படின்னு சொல்கிறதும், சின்ன கியர் வீலுக்கு பினியன் அப்படின்னு சொல்கிறதையும் ஒரு கன்வென்ஷனலாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெரிய கியர் வீலை நம்ம கியர் அப்படிங்கிற நேமில் சொல்கிறோம். ஸ்மால் கியர் வீலை பினியன் அப்படிங்கிற நேமால் நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு நேமிங். அடுத்ததாக இன்னும் ஒரு 4 டெர்மினாலஜிஸ் மட்டும் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ இந்த கியர் சிஸ்டம் எக்ஸ்டர்னலி டச்சிங் ஸ்பர் கியர் சிஸ்டம், இதை பார்த்துக்கோங்க. இதில் பாருங்களேன், இந்த கியரில் நம்ம ஒரு 3 சர்க்கிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் பினியன்லேயும் நம்ம 3 சர்க்கிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட மீனிங், ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ஜியோஜிப்ரா விண்டோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நான் இப்போ 2 ஜியோஜிப்ரா விண்டோ யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஒயிட் கலர் ஜியோஜிப்ரா விண்டோ உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ண போகிறேங்க. இது நம்ம ஆக்சுவல் லேப் ஹவர்ஸில் இதில் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை.
ஒன்லி இந்த எல்லோ கலர் ஜியோஜிப்ரா விண்டோவில் நம்ம கொடுக்குற ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் லேப் ஹவர்ஸில் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கியர் சிஸ்டமில் இருக்கிற சில டெர்மினாலஜிஸ் பார்த்துடலாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த கியர் சிஸ்டமில் 2 கியர்ஸ் இருக்குது, கியர் அண்டு பினியன். ஸோ இந்த கியரில் இந்த டீத் எல்லா டீத்தோட பேஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வருது இல்லைங்களா, இந்த சர்க்கிளுக்கு பேர் பேஸ் சர்க்கிள். பாருங்க, ஹைட் பண்ணிட்டேன், எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ எனேபிள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஹைட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இது அந்த கியர் சிஸ்டமோட டீத் எல்லா டீத்தோட பேஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சர்க்கிள். ஸோ இதுக்கு பேர் பேஸ் சர்க்கிள். அடுத்ததாக இந்த கியர் டீத்தோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சர்க்கிள். ரைட்டுங்களா, இந்த சர்க்கிளுக்கு பேர் பிட்ச் சர்க்கிள். எனேபிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கீங்களா இந்த சர்க்கிள். இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னா எல்லா டீத்தோட மிட் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு பேர் பிட்ச் சர்க்கிள். ரைட்டுங்களா, ஓகே. அடுத்ததா ஸோ இதே மாதிரி நம்ம கியரில் இருக்கிற மாதிரி பினியன்லையும் அது இருக்கும். பினியன்லையும் பாருங்கள், பினியன்லையும் நமக்கு பேஸ் சர்க்கிள். இப்போ எனேபிள் பண்ணுற பாருங்கள், பினியனில் அதோட கியர் டீத்தோட பேஸஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கிற சர்க்கிள் பேஸ் சர்க்கிள். ஸோ அதே போல் பினியனில் டீத்தோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு போகிற சர்க்கிள் பிட்ச் சர்க்கிள். ரைட், ஓகேங்க. அடுத்தது இந்த கியர் சர்க்கிளோட டயாமீட்டர், இது சென்டர் வழியாக அந்த பிட்ச் சர்க்கிளோட 2 டயமெட்ரிக்கல் எண்ட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டுக்கு டயமீட்டர் ஆஃப் த பிட்ச் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், எனேபிள் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபார் பினியன். பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் கியர். இந்த பெரிய சர்க்கிளுக்கு பேர் கியர், அதோட பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். பிட்ச் சர்க்கிளோட 2 டயாமெட்ரிக்கல் எண்ட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த லைன் செக்மெண்ட் தான் வந்துட்டு பிட்ச் சர்க்கிளோட டயாமீட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பினியன் கியர் பினியன் சர்க்கிளுக்கும் நம்ம பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் போடலாம். ஓகே, அடுத்தது திக்னஸ் ஆஃப் த டீத். இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு டூத் திக்னஸ். ஒரு டூத்தோட திக்னஸ், ஒரு டூத்துக்கு என்ன திக்னஸ் இருக்கோ அதுதான் எல்லா டூத்துக்கும் இருக்கும். சேம் திக்னஸ் தான் எல்லா டூத்துக்கும் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்ததா மாடியூல் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம். மாடியூலில் நம்ம இந்த டயக்ராமில் எக்ஸாக்டாக நம்மளால் மார்க் பண்ண முடியாது. பட் அந்த மாடியூல் இந்த திக்னஸில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. மாடியூல் கொடுத்துட்டா இந்த டூத்தோட திக்னஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ டூத் திக்னஸ், மாடியூல் அண்ட் இந்த டயமீட்டர், இது மூணும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக டெஃபினிஷன்ஸில் போய் நம்ம பார்க்கலாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள், பிட்ச் சர்க்கிள். ஸோ பிட்ச் சர்க்கிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு டூத்தோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி போகிற மாதிரியாக இருக்கிற சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு பேர் தான் பிட்ச் சர்க்கிள். அடுத்தது பாருங்கள், மாடியூல். மாடியூலுக்கு டெஃபினிஷன், அதுக்கான நோட்டேஷன் எம். டெஃபினிஷன் பாருங்கள், டிஜி டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள் பை நம்பர் ஆஃப் டீத்.
ZG அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டீத், DG அப்படிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நம்ம கியர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான நம்ம அந்த சஃபிக்ஸில் G யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கியரோட டயமீட்டர் பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் பை கியரில் இருக்கிற நம்பர் ஆஃப் டீத். ஸோ டயமீட்டரை நம்பர் ஆஃப் டீத்தால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் மாடியூல். த சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பினியன் ஆல்சோ, ஸ்மால் சர்க்கிள் ஆல்சோ. அந்த ஸ்மால் சர்க்கிளோட பிட்ச் சர்க்கிளோட டயமீட்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத் இன் த ஸ்மால் சர்க்கிள். ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். அதை தான் நம்ம மாடியூல் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததா டூத் திக்னஸ். டூத் திக்னஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிட்ச் சர்க்கிள் எல்லா டூத்தோட மிட் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு வர்ற ஒரு சர்க்கிள். அதில் இந்த பிட்ச் சர்க்கிள் ஒரு டூத் மட்டும் கிராஸ் பண்ணது இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் செக்ஷனல் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு திக்னஸ் ஆஃப் த டூத். ஓகே, அதோட டெஃபினிஷன் பாருங்கள். டூத் thickness of a tooth of gear along the pitch circle. ஸோ பிட்ச் சர்க்கிள் மேலே அந்த டூத்தோட கிராஸ் செக்ஷன், அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து டூத்தோட திக்னஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். நம்ம மாடியூலையும் டூத் திக்னஸையும் ரிலேட் பண்ணுறோம். T ஈக்குவல் டு 1.5708 டைம்ஸ் மாடியூல் M. ரைட்டுங்களா? இது டூத் திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்தது கியர் ரேஷியோ. கியர் ரேஷியோ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டீத் இன் கியர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத் இன் பினியன். ஸோ பெரிய சர்க்கிளில் இருக்கிற நம்பர் ஆஃப் டீத், ஸ்மால் சர்க்கிளில் இருக்கிற நம்பர் ஆஃப் டீத், அதோட ரேஷியோ தான் கியர் ரேஷியோ. இதுக்கு ஃபிசிக்கலாக என்ன மீனிங் அப்படின்னா, பெரிய சர்க்கிள் தட் இஸ் நம்ம கியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கியர் ஒரு ரொட்டேஷன் போகிறதுக்குள்ள அந்த ஸ்மால் சர்க்கிள் பினியன் எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும், அதுதான் கியர் ரேஷியோ. ஸோ அதுக்கான ஃபார்முலா ஐங்கிறத நொட்டேஷன், கியர் ரேஷியோக்கான நொட்டேஷன் ஃபார்முலா நம்பர் ஆஃப் டீத் இன் கியர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத் இன் பினியன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக் டெஃபினிஷன்ஸ். ஒன் மோர் திங் நம்ம இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இப்போது கியர் சிஸ்டம்ஸில் ரெண்டு கியர்ஸ் இருக்குது. பெரிய வீலை நம்ம கியர்னு சொல்கிறோம், சின்ன வீலை பினியன் சொல்கிறோம். ஒன்றுக்கு மேலே ஒன்று ரொட்டேட் ஆகும். பட் ரொட்டேட் ஆகும்போது அந்த கியர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். ரெண்டு வீலும் சைமல்டேனியஸாக சேம் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆக முடியாது. இங்கே பாருங்கள். ஸோ இப்போது கியர், அதாவது பெரிய வீல் பாருங்கள், கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? ஸோ கியர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அதே டைமில் பினியன் ஸ்மால் சர்க்கிள் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே டைரெக்ஷன் மாறுது. மாறினா கூட ஸ்மால் சர்க்கிள் பினியன் கிளாக் வைஸில் வருது, பட் பிக் சர்க்கிள் கியர் ஆன்டி கிளாக் வைஸில் வருது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆகுது. இது பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கியர் சிஸ்டம். ஸோ ரெண்டு கியர் வீலும் ஒன்றுக்கு ஒன்று கண்டிப்பாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆக முடியும். இதை நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த எக்ஸசைஸில் படிக்கிறதுக்கு தேவையான பேசிக் டெஃபினிஷன்ஸ். நாம் இப்போது கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜியோஜிப்ராவில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ஒரு ஸ்பர் கியர் சிஸ்டமில் இஜட்பி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டீத் இன் த பினியன், ஸ்மால் சர்க்கிளில் இருக்கிற நம்பர் ஆஃப் டீத், அதுக்கான நோட்டேஷன் ஜட்பி. ஸோ ஸ்மால்
வீலில் 10 டீத் இருக்கணும். ZG பிக் சர்க்கிள், தட் இஸ் கியர், அதோட நம்பர் ஆஃப் டீத் ZG equal to 60. And module of the gear system, notation M, it is equal to 2 mm. மில்லிமீட்டரில் தான் மாடியூல் எப்போவுமே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ M equal to 2 mm. ஓகே, ஸோ இந்த கிவன் டேட்டாக்கு நம்ம டயமீட்டர் ஆஃப் த பிட்ச் சர்க்கிள் டிபி அப்படின்னா பினியனோட பிட்ச் சர்க்கிளோட டயமீட்டர். ஃபார்முலா மாடியூல் டைம்ஸ் நம்பர் ஆஃப் டீத் இன் த பினியன் சர்க்கிள். அதே போல் டயமீட்டர் ஆஃப் கியர் M into ZG, மாடியூல் into நம்பர் ஆஃப் டீத் இன் த கியர். ஸோ டிபி டிஜி கால்குலேட் பண்ணணும். அடுத்ததா ரெண்டு கியருக்கும் இடையில இருக்கிற சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் பாருங்க. ஸோ இது கியரோட சென்டர், இது பினியனோட சென்டர். இந்த ரெண்டு சென்டருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா 1/2 டிபி ப்ளஸ் டிஜி. அதாவது டயாமீட்டர்ஸை ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரேடியை. அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ரெண்டு சர்க்கிள்ஸ் நம்ம வரைய போகிறோம். ஒன் ஃபார் கியர் பிகர் வீல், அனதர் ஃபார் பினியன் த ஸ்மாலர் வீல். ரெண்டு சர்க்கிள் வரைய போகிறோம். அந்த ரெண்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸை அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம வரைஞ்ச ரெண்டு சர்க்கிள்ஸில் இருந்து அந்த சென்டர்ஸை மார்க் பண்ணி சர்க்கிளோட சென்டர்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், சென்ட்ரல் டிஸ்டன்ஸ், அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே 1/2 டிபி ப்ளஸ் டிஜிங்கிற ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஜாமெட்ரிக்கலாக படம் வரைஞ்சி சென்டர்ஸ் மார்க் பண்ணி சென்டர்ஸ் ரெண்டையும் லைன் செக்மெண்ட்டால் ஜாயின் பண்ணிவிட்டு அதிலேருந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறோம். அடுத்தது thickness of the tooth T equal to 1.5708 times M. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு tooth thickness calculate பண்ண போகிறோம். ஸோ T represents thickness of every tooth, M represents module. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி T equal to 1.5708 times M. இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது கியர் ரேஷியோ I equal to ZG by ZP. கியர் ரேஷியோங்கிறது நம்பர் ஆஃப் டூத் இன் கியர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத் இன் பினியன். ஃபிசிக்கல் மீனிங், பிக்கர் சர்க்கிள் ஒரு ரொட்டேஷன் போகிறதுக்குள்ள ஸ்மாலர் சர்க்கிள் எத்தனை ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும், இதுதான் மீனிங். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் அவுட்புட் டேபிள். ஸோ ரெண்டு சர்க்கிள்கான ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். சர்க்கிள் 1 அண்டு சர்க்கிள் 2, அதற்கான ஈக்குவேஷன்ஸ், ரெண்டு சர்க்கிள்கான சென்டர், ரெண்டு சர்க்கிள்கான ரேடியஸ், அதோட டயாமீட்டர், தென் சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் C1 C2, சம் ஆஃப் த ரேடியை 1/2 டிபி ப்ளஸ் டிஜி. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஏன்னா இது ரெண்டும் எக்ஸ்டர்னலி டச்சிங் சர்க்கிள்ஸ். நெக்ஸ்ட் டேபிளில் மாடியூல் சேஞ்ச் பண்ணும்போது அந்த கியர் சிஸ்டமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண போகிறோம். மாடியூல் நம்ம ஒரிஜினலாக கொஸ்டினில் M equal to 2 கொடுத்துருக்கோம். இப்போ M equal to 1 இருந்தால் டயாமீட்டரில் என்ன சேஞ்சஸ் வரும், கியர் ரேஷியோ, டூத் திக்னஸில் என்ன சேஞ்சஸ் வரும். அதே போல் Mக்கு 3, 4, 5 எல்லாம் போடும்போது வாட் ஆர் த சேஞ்சஸ் இன் டயாமீட்டர்ஸ் அண்ட் வாட் ஆர் த சேஞ்சஸ் இன் கியர் ரேஷியோ அண்ட் டூத் திக்னஸ், இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இது முடிஞ்ச பிறகு
இது வரைக்கும் நமக்கு சிலபஸில் இருக்கிற பார்ட். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து ஆப்ஷனல். ஸ்டூடெண்ட்டோட க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த கியர் சிஸ்டமை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். சில கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜியோஜிப்ராவில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாங்க. ஓகே, ஸோ இந்த எல்லோ கலர் விண்டோவில் நம்ம பண்ணுற ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் லேப் ஹவர்ஸில் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இன்புட் கொடுத்துக்கணும். ZP 10, ZG 60, M equal to 2. இதை முன்னே நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ Z underscore G equal to 60. That is number of teeth in the gear, பெரிய சர்க்கிளில் 60. அடுத்தது Z underscore P equal to 10. Small circle, pinion circle number of teeth 10. அடுத்தது M equal to 2. So module equal to 2 millimeter. So 3 numbers நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். ஜியோஜிப்ராவில் எப்போ இன்புட் நம்பராக கொடுத்தாலும், ஒரு சிங்கிள் நம்பராக கொடுத்தாலும் அங்கே ஸ்லைடர்ஸ் கிரியேட் ஆகிரும். பட் டிசேபிள்டாக இருக்கும், நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இந்த ஸ்லைடர்ஸ் இப்போது தேவையில்லை. ஸோ நம்ம டிசேபிள்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு அடுத்த கால்குலேஷன் போயிடுவோம். நெக்ஸ்ட் நாம் இந்த 3 டேட்டா யூஸ் பண்ணி டயாமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டயாமீட்டர் நோட்டேஷன் D, கியருக்கு DG. DG equal to module into number of teeth in the gear, ZG. Enter கொடுத்துருங்க. ஸோ diameter equal to 120 units. அடுத்தது diameter of pinion, small wheel, equal to module into ZP. ZPங்கிறது number of teeth in the pinion, small circle. Enter கொடுத்துருங்க. ஸோ diameter of pinion equal to 20. எல்லாமே நமக்கு இங்கே அல்ஜிப்ரா வியூவில் 1 by 1 வந்துருங்க. அடுத்தது இதிலிருந்து ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கியர் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் கியர் டிவைட் பை 2. டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அதே போல் ரேடியஸ் ஆஃப் பினியன், ஸ்மால் சர்க்கிள். ஸோ டயமீட்டர் ஆஃப் பினியன் டிபி டிவைட் பை 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம நியூமரிக்கல் டேட்டா டெவலப் பண்ணிட்டோம். அல்ஜிப்ரா வியூவில் எல்லா டேட்டாவும் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த நியூமரிக்கல் டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 சர்க்கிள் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பிக்கர் சர்க்கிள் ஃபார் கியர். ஸோ சர்க்கிள் ஃபார் கியர் C_G, கியருக்கான சர்க்கிள். ஸோ இது லேபிள், அதனால் லேபிளுக்கு அப்புறமா ஒரு கோலன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கான கமாண்ட் கொடுங்க. சர்க்கிள் வரைகிறதுக்கு கமாண்டு சர்க்கிள், ஃபஸ்ட்டு கமாண்டு சர்க்கிள் வித் பாயிண்ட் ரேடியஸ் நம்பர். பாயிண்ட் அப்படிங்கிறது சென்டர், ரேடியஸ் இந்த சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே, இப்போ பாயிண்டில் இந்த சர்க்கிளோட சென்டர் கொடுக்க போகிறேன். சர்க்கிளோட சென்டரை நான் 0,0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் 0,0 தவிர வேறு சென்டர் கூட எடுக்கலாம். பட் ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக நீங்கள் 0,0 போட்டுக்கோங்க. 0,0 எடுக்கிறதுல நம்ம இன்னொரு வசதி என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த சர்க்கிள் ஸ்மால் சர்க்கிள் பினியன் வரையும் போது அதோட சென்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிக்கர் சர்க்கிள் கியருக்கு சென்டர் 0, 0, ரேடியஸ் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ரேடியஸ் ஈக்குவல் டு 60. பட் நம்ம அதுக்கு லேபிள் வந்துட்டு RGன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த RGயை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ரேடியஸில் கியரோட ரேடியஸ் RG. இன்புட் கொடுத்துட்டோம். நம்ம என்டர் கொடுங்க. சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு.
கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சிஜி இஸ் த நோட்டேஷன் ஃபார் கியர், சர்க்கிள் கியர். ஸோ அதோட நேம் அண்டு வேல்யூ, சர்க்கிளோட ஈக்குவேஷன் அங்கேயே பக்கத்துலேயே வர்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சர்க்கிள் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 3600. ரைட். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம், கியருக்கான சர்க்கிள். அதோட சென்டரை கேபிட்டல் C_1 ஈக்குவல் டு சென்டருக்கான கமாண்ட் சென்டர் பிராக்கெட்ஸ்குள்ள கோனிக் நேம் இங்கே பாருங்கள், நம்ம வச்சுருக்கிறது சிஜி அப்படிங்கிற லேபிள் வச்சுருக்கோம். அந்த சிஜியை அப்படியே டைப் பண்ணுங்கள், C_G. ஸோ நமக்கு தெரியும் ஏற்கனவே C1 0,0 ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம சர்க்கிளே ட்ரா பண்ணோம். இருந்தாலும் அதை நம்ம ஜாமெட்ரிக்கலாக இங்கே பிளாட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். சென்டர் ஈக்குவல் டு 0,0. ஸோ அதுக்கும் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நேம் அண்ட் வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இது கியருக்கான சர்க்கிள், பிக்கர் சர்க்கிள். அடுத்ததாக நாம் பினியன், ஸ்மால் சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம லேபிள் சர்க்கிள் ஃபார் பினியன் C_small p ஈக்குவல் டு கமாண்ட் சர்க்கிள் வித்தின் பிராக்கெட்ஸ் பாருங்க, பாயிண்ட் ரேடியஸ் அதையே செலக்ட் பண்ணுங்க. இப்போ பாயிண்ட்டு நம்ம ஒரு ஸ்மால் சர்க்கிள் வரைய போகிறோம், அதோட சென்டர் தான் வந்துட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்டு. அந்த சென்டர் எங்கே இருக்க போகுதுன்னா இந்த பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ், இதோட ரேடியஸ் RG, அதுக்கப்புறமா ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் அது RP. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி வந்தா பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் அப்புறம் ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ், அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சர்க்கிளோட சென்டர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? RG ப்ளஸ் RP. ரைட்டுங்களா? RG ப்ளஸ் RP. அது எக்ஸாக்சிஸ் மேலே இருக்கிறதுனால y கோஆர்டினேட் 0. ஸோ RG ப்ளஸ் RP, 0. ரேடியஸ், இது ஸ்மால் சர்க்கிள், பினியன் சர்க்கிள்கான ரேடியஸ் நம்ம என்ன லேபிள் வச்சுருக்கோம்? RP அப்படிங்கிற லேபிளில் வச்சுருக்கோம், RP. ஓகே, என்டர் கொடுத்துருங்க. ஸ்மால் சர்க்கிள், பினியன் சர்க்கிள் CP கிரியேட் ஆயிருச்சு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி அதோட நேம் அண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணிக்கோங்க. சிபியோட ஈக்குவேஷன் x-70 the whole square plus y square equal to 100. இப்போ இந்த பினியன் சர்க்கிளுக்கு சென்டர் நம்ம வரைய போகிறோம். சென்டர் ஆக்சுவலாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சோம்? இந்த ரேடியஸ் RG, அப்புறம் இந்த ரேடியஸ் RP. இங்கே பாருங்கள், RG 60, RP 10, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 70. அண்ட் இதோட சென்டர் நம்ம எக்ஸாக்சிஸ் மேலே வச்சுருக்கிறதுனால y கோஆர்டினேட் 0. அப்போ 70,0 தான் இந்த ஸ்மால் சர்க்கிளோட சென்டராக வரும். அதை நம்ம கமாண்டு கொடுத்து பிளாட் பண்ணிடலாங்க. ஸோ அந்த சர்க்கிளுக்கு, ஸ்மால் சர்க்கிளுக்கு சென்டரை C_2 வச்சுக்கோங்க. கமாண்ட் சென்டர் ஆஃப், இந்த சர்க்கிளுக்கான லேபிள் CP. உள்ள பிளாட் ஆகிட்டு பாருங்கள், C2. ஸோ இதுக்கும் நம்ம லேபிளில் நேம் அண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது 2 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிட்டோம். 2 சர்க்கிள் வரைஞ்சி அதோட சென்டர்ஸையும் நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. ரைட், அடுத்தது இந்த 2 சென்டருக்கு இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் போட்டு கண்டுபிடிச்சிடலாங்க. C1 அண்டு C2க்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சி கண்டுபிடிக்கலாம். ஓகே, லைன் செக்மெண்ட்டுக்கு நம்ம இந்த லைன் செக்மெண்ட் டூல் எடுத்தும் பண்ணலாம், ஆர் நம்ம டைரெக்டாக கமாண்ட் கொடுத்தும் பண்ணலாம். இப்போ நம்ம டைரெக்டாக எப்படி கமாண்ட் கொடுக்கலான்னு பாருங்கள்.
இப்போ C1 சென்டர், C2 another சென்டர், இது ரெண்டையும் ஜாயின் பண்ற லைன் செக்மெண்ட்டை C1 C2 equal to command segment within brackets 2 பாயிண்ட் கொடுக்கணும். அங்கே வருது பாருங்க, within brackets 2 பாயிண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் C1, செகண்ட் பாயிண்ட் C2. ஸோ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சென்டரை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், C1 C2 லைன் செக்மெண்ட்டு கிரியேட் ஆயிடுச்சு. அதோட லேபிள் C1 C2, அதோட வேல்யூ வேணும்னா நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ 70, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஈக்குவல் டு 70 யூனிட்ஸ். ஓகேங்க. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜாமெட்ரிக்கலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த சென்ட்ரல் டிஸ்டன்ஸை ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டேபிள் கிரியேட் பண்ணி அதில் ஃபார்முலா போடுறோம். சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் dp plus dg plus dp. ரெண்டு டயாமீட்டரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இட் இஸ் நத்திங் பட் ரெண்டு ரேடியஸை ஆட் பண்ணுறோம். ரெண்டு ரேடியஸை ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் எக்ஸ்டர்னலி டச்சிங் சர்க்கிள்ஸ்க்கு சென்ட்ரல் டிஸ்டன்ஸ். ரைட்டுங்களா? இதை நம்ம டைரெக்டாகவே கொடுத்துடலாமே, ஆர்ஜி ப்ளஸ் ஆர்பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வென்ஷனலாக அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, டயாமீட்டர்ஸை ஆட் பண்ணி டிவைட் பண்ணுற மாதிரியான ஒரு கன்வென்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/2 dg ப்ளஸ் dp. ஸோ ஃபார்முலா என்ட்ரு உடனே இங்கே பாருங்கள், அல்ஜிப்ரா வியூவில் சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் 70, C1 C2ங்கிறது நம்ம ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம கியர் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். கியர் ரேஷியோ. ஸோ கியர் ரேஷியோவுக்கு நொட்டேஷன் பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள். ஸோ கியர் ரேஷியோ I equal to ZG by ZP. Okay. So I equal to gear ratio equal to ZG. ZG அப்படிங்கிறது number of teeth in the gear divide by ZP, number of teeth in the pinion. Okay. ஸோ என்டர் கொடுத்துருங்க. அல்ஜிப்ரா வியூவில் ஆன்சர் வந்துடும். I equal to 6. ஸோ கியர் ரேஷியோ ஈக்குவல் டு 6. அதாவது இந்த பிக்கர் சர்க்கிள் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள இந்த ஸ்மாலர் சர்க்கிள் 6 ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடும். அதுதான் கியர் ரேஷியோ. I equal to 6. அடுத்ததா டூத் திக்னஸ். டூத் திக்னஸ் அதுக்கான நொட்டேஷன் பாருங்கள். T equal to formula 1.5708 times மாடியூலோட வேல்யூ. ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. கியர் ரேஷியோ கால்குலேட் பண்ண, டூத் திக்னஸ், இது எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து ஜஸ்ட் நீங்கள் ஜியோஜிப்ராவில் டைப் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ 1.5708 into m multiplication. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் திக்னஸ், திரும்ப நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ T equal to 1.5708 times m. ஓகே. ஸோ டூத் திக்னஸ் equal to 3.14 units. இட் இஸ் ஆக்சுவலி நம்ம மாடியூல் மில்லிமீட்டரில் கொடுக்கறதால டூத் திக்னஸும் நமக்கு 3.14 மில்லிமீட்டராக கிடைக்குங்க. ஓகேங்க. ஸோ இது இந்த எக்ஸசைஸில் நம்ம கம்ப்யூட்டேஷனல் பார்ட் முடிஞ்சது. இதையெல்லாம் எடுத்து நாம் அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிடலாங்க. ஸோ அவுட்புட் டேபிள் வாங்க. ஃபர்ஸ்ட் அவுட்புட் டேபிளில் ஈக்குவேஷன்ஸ், சர்க்கிள் 1 கியர் அதுக்கான ஈக்குவேஷன், சர்க்கிள் 2 பினியன் அதுக்கான ஈக்குவேஷன். திரும்ப பாருங்கள் ஜியோஜிப்ராவில் சர்க்கிள் 1க்கான ஈக்குவேஷன் x² + y² ஈக்குவல் டு 3600. என்டர் பண்ணிடுங்க. கியருக்கு
x square plus y square equal to 3600. Circle 2 pinion equation x minus 70 the whole square plus y square equal to 100. So x minus 70 the whole square plus y square equal to 100. ஸோ ரெண்டு சர்க்கிள்கான ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம். அடுத்தது C1 அண்டு C2. ஸோ C1 பாருங்கள் 0,0 ஃபஸ்ட்டு சர்க்கிள் கியரோட சென்டர் 0,0. C2க்கு சென்டர் செகண்ட் சர்க்கிளுக்கு 70,0. ஸோ C1 0,0, C2 70,0. Then radius and diameter. So diameter, radius, இங்க பாருங்க, sorry, இங்க பாருங்க, diameter 120, 20, radius 60, 10. So diameter 120, 20, radius, diameter la பாதி 60, 10. அடுத்ததா distance between center C1 C2 நம்ம geometrical constructionல இருந்து என்ன ஆன்சர். ஸோ geometrical constructionல இந்த செக்மெண்ட் C1க்கும் C2க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் செக்மெண்ட் C1 C2 equal to 70. C1 C2 equal to 70. And formula sum of the radii 1/2 dp plus dg. இது நம்ம அல்ஜிப்ரா வியூல பார்த்தரலாம். Central distance 1/2 dg plus dp. So central distance equal to 70. So 70. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. C1 C2 வேல்யூ ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் 70, ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நமக்கு 70 தான் வருது. ஸோ நமக்கு கொஸ்டின் இஸ் 1/2 dp plus dg ஈக்குவல் டு C1 C2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ரெண்டும் 70 வருது. தேர்ஃபோர் எஸ், ரெண்டும் ஈக்குவலாக தான் வரணும். ஏன்னா ஸ்பர் கியர் எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர் சிஸ்டமில் ரெண்டு கியரும் எக்ஸ்டர்னலாக டச் பண்ணுது. எக்ஸ்டர்னலாக டச் பண்ணும்போது சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரேடியை, அந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்க. ஸோ அவுட்புட் டேபிள் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது அவுட்புட் டேபிள் 2. இது இந்த மாடியூல் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு மற்ற காம்பனண்ட் டயாமீட்டர் அண்டு கியர் ரேஷியோ அண்டு டூத் திக்னஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ்க்காக எம்மில் சேஞ்ச் இருக்கும்போது மற்ற காம்பனண்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்ம எம்முக்கு ஒரு டேபிள் இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிடலாங்க. டேபிள் இல்லை, இன்புட் பாக்ஸ். ஸோ ஸ்லைடர் டேபில் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இன்புட் பாக்ஸ். ஸோ அதை அல்ஜிப்ரா வியூவில் கிளிக் பண்ணுங்கள், பாக்ஸ் வரும். இதில் கேப்ஷன். ஸோ நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணுறோம், எம்முக்கு. எம்மோட வேல்யூ எம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் லிங்க் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே எம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் 2. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே எம்முக்கு செட் பண்ணியிருக்கிற வேல்யூவை பாக்ஸில் கொடுக்கும். நாம் இப்போ இதில் போயிட்டு எம்மோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எம்முக்கு என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணணும், 1 2 3 4 5. நமக்கு ஏற்கனவே 2க்கு இங்கே டேபிளில் இருக்குது. 2 தான் நம்ம இந்த மாடியூல் 2 வச்சு தான் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதில் பாருங்கள் டயாமீட்டர் 120 அண்டு 20, கியருக்கு 120, பினியனுக்கு 20. ஸோ அதங்க முன்னாடியே எழுதிடுவோங்களா. ஸோ கியருக்கு 120 டயாமீட்டர், பினியனோட டயாமீட்டர் 20. அண்ட் எம் ஈக்குவல் டு 2 இருக்கும்போது நமக்கு கியர் ரேஷியோ
நம்ம கால்குலேட் பண்ணும்போது 6 கிடைச்சது இல்லைங்களா? ஓகே. அண்ட் டூத் திக்னஸ் சம்திங் 3.14 நினைக்கிறேன் டூத் திக்னஸ். ஓகே. நம்ம இங்கே ஜியோஜிப்ரால பார்த்துருவோம். ஸோ I equal to 6 and tooth thickness equal to 3.14. Okay. 3.14. ஸோ 2 நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை நம்ம இங்கே டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். அடுத்தது எம்மோட வேல்யூ இப்போ 1 இருந்ததுன்னா இந்த சிஸ்டம் எந்த மாதிரி மாறும்? ஸோ இன்புட் பாக்ஸில் எம்மோட வேல்யூ 2க்கு பதிலாக இப்போ நான் 1 என்டர் பண்ணுறேன். 1 என்டர் பண்ணும்போது இப்போ பாருங்கள், ஸோ டோட்டலாக அந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே ரெண்டுமே ஸ்மாலாக மாறிடுச்சு. அப்போ மாடியூல் ஸ்மாலாக ஆக அதோட அந்த கியர் சிஸ்டமோட டயாமீட்டர்ஸ் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ டயாமீட்டர்ஸ் ரெடியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நம்ம அல்ஜிப்ரா விண்டோவில் பாருங்கள், வியூவில் பாருங்கள். ஸோ டயாமீட்டர்ஸ் கியரோட டயாமீட்டர் 60, பினியன் டயாமீட்டர் 10. கியருக்கு 60, பினியனுக்கு 10. கியர் ரேஷியோ பாருங்க, கியர் ரேஷியோ 6, tooth thickness 1.57. Gear ratio 6, tooth thickness 1.57. So diameters change ஆகுது, tooth thickness change ஆகுது, but gear ratio change ஆகலை. ஓகே, நம்ம அடுத்ததாக 3, 4, 5 போட்டு சேம் பிஹேவியர் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க. அடுத்ததாக எம்மோட வேல்யூ 3 கொடுங்க. ஸோ மாடியூல் இன்க்ரீஸ் ஆகும்போது டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், டயாமீட்டர் 180, 30, கியர் ரேஷியோ 6, டூத் திக்னஸ் 4.71. So 180, 30, gear ratio 6, and this is 4.71 tooth thickness. 4.71. அடுத்ததா m equal to 4. மாடியூலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். m equal to 4. ஸோ பாருங்கள், இன்னும் இந்த சிஸ்டம் சர்க்கிள்ஸ் இன்னும் பிக்கர் ஆகுது. டயாமீட்டர் 240, 40, 240, 40, gear ratio 6, gear ratio 6, and tooth thickness 6.28. 6.28. So finally m equal to 5 யூஸ் பண்ணுங்க. ஸோ m equal to 5 என்டர் கொடுங்க. இன்னும் பிக்கர் ஆகுது. ஸோ மாடியூல் இன்க்ரீஸ் ஆக நமக்கு கியர் வீல்ஸோட சைஸ் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த அனலைசிஸில் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். டயாமீட்டர் 350, 350, gear ratio 6 தான், and tooth thickness 7.85. 7.85. ஓகேங்க. இப்போ நமக்கு இந்த சென்சிட்டிவிட்டி அனலைசிஸில் நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, மாடியூல் இன்க்ரீஸ் ஆக கியர் சிஸ்டமோட டயாமீட்டர் ஃபார் போத் கியர் அண்டு பினியன் ரெண்டுக்குமே டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு டூத் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
நம்பர் ஆஃப் டூத் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நம்பர் ஆஃப் டூத் மாறலை, ஆனால் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டூத் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 சர்க்கிள்க்குமே, கியருக்கும் பினியனுக்கும் 2 சர்க்கிள்க்குமே டயாமீட்டர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதால கியர் ரேஷியோ அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு இந்த டேபிளில் இருந்து கிடைக்கிற இன்ஃபரன்சஸ். ஸோ இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது அந்த ரொட்டேஷன்ஸ். அந்த கியர் சிஸ்டமில் நான் திரும்ப ஒரிஜினல் மாடியூல் 2 இருக்கு இல்லைங்களா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த கியர் சிஸ்டமில் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் டூத் கிரியேட் பண்ணி, அதே போல் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லையும் டூத் கிரியேட் பண்ணி ரெண்டையும் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணால் ஒரு அனிமேஷன் இருந்தால் ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் ஆகும் இல்லைங்களா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த பர்பஸ்க்காக. ஸோ இப்போ இந்த டூத் கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இனிமேல் பண்ண போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஓகேங்க. இப்போது நாம் கியர் சர்க்கிள் மேலே டீத் கிரியேட் பண்ண போகிறோம். டீத் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த சீக்வன்ஸ்க்கு லேபிள் ஏ ஈக்குவல் டு சீக்வன்ஸ் வித்தின் ப்ராக்கெட்ஸ், திரும்ப ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராக்கெட்குள்ள RG கொசைன் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஆங்கிளில் 2 பை K பை இஜெட் ஜி. ஒரு ப்ராக்கெட் வெளியில் வந்துடுங்க. திரும்ப RG சைன் வித்தின் ப்ராக்கெட்ஸ் ஆங்கிளில் 2 பை K டிவைட் பை இஜெட் ஜி. திரும்ப 2 ப்ராக்கெட்ஸ் வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறமா A 0 இஜெட் ஜி. இந்த கமாண்ட் கொடுத்ததும் நமக்கு டீத் கிரியேட் ஆயிரும். கமாண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ப்ராக்கெட்ஸ் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டாக ப்ராக்கெட்ஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா டைப் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டோம். என்ட்ரு கொடுத்த உடனே அங்கே மேலே டீத் கிரியேட் ஆயிடுச்சுங்க. டீத் எக்ஸாக்டாக நமக்கு கிரியேட் ஆகாது. எக்ஸாக்ட் டீத் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு அரௌண்ட் ஒரு 150 கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். மோரோவர் நம்ம டிப்ளமோ லெவலில் படிக்காத ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அந்த கமாண்டில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், எக்ஸாக்ட் டீத் ட்ரையாங்குலர் டீத் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் டாட் அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் வச்சுருக்கோம். நிறைய டாட்ஸ், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டாட்ஸ். அதை நம்ம டீத் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இந்த கியர் வீலை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் ரொட்டேட், ROTAT, ரொட்டேட். நாம் கிரியேட் பண்ண சீக்வன்ஸ்க்கான நேம் A, கேபிட்டல் A. அதை வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஆங்கிள் ஆல்ஃபா. ஆல்ஃபாவுக்கு நமக்கு இங்கே பாருங்கள், இன்புட் பாரில் ரைட் சைடில் ஆல்ஃபாங்கிற சிம்பிள் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு இந்த சென்டர் C1 நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். C_1. இந்த இடத்துல நம்ம சீக்வன்ஸ் ஆல்ஃபா மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் கூட போதும். இந்த C1 தேவையில்லை. இந்த C1 இருந்தாலும் ஒர்க் ஆகும், இல்லைனாலும் கூட இங்கே ஒர்க் ஆகும், நோ ப்ராப்ளம். பட் நம்ம வச்சுக்கிட்டே நம்ம போவோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துருங்க. கிரியேட் ஸ்லைடர்ஸ் ஃபார் ஆல்ஃபான்னு கேட்கும். ஸோ கிரியேட் ஸ்லைடர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ ஸ்லைடர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த
கியர் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்லைடரில் ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆன் கொடுங்க. பாருங்கள், கியர் வீல் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு விசுவலைசேஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணலாம் இந்த ரொட்டேஷன் ஸ்பீடை. ஸோ இந்த ரொட்டேஷனை பாஸ் பண்ணிவிட்டு, அனிமேஷன் பாஸ் பண்ணிவிட்டு, திரும்ப அந்த ஸ்லைடர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ ஸ்லைடரோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நான் இப்போ ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். 0.1 வச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ ஸ்பீடு மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாங்க. ரெடியூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ திரும்ப இந்த அனிமேஷன் பட்டன் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஸ்பீடு குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? ஓகே, ஒரு விசுவலைசேஷனுக்காக. ரைட், இப்போது திரும்ப அந்த அனிமேஷன் ஸ்டாப் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த பினியன் மேலே, ஸ்மால் சர்க்கிள் மேலே நம்ம திரும்ப இதே போல் டீத் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாம் அனதர் சீக்வன்ஸ் பி அப்படிங்கிற லேபிளில் அனதர் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். சீக்வன்ஸ் ஆஃப் வித்தின் ப்ராக்கெட்ஸ், திரும்ப ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள ஆர்ஜி ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் ஆர்பி இன்டூ கொசைன் வித்தின் ப்ராக்கெட்ஸ் ஆங்கிளில் 2 π k டிவைட் பை ZP. கியருக்கு ZG யூஸ் பண்ணணும், இந்த பினியனுக்கு ZP யூஸ் பண்ணணும். மோரோவர் இங்கே நம்ம இந்த RG ப்ளஸ் RPங்கிறது இங்கே எக்ஸ்ட்ரா அந்த டிஸ்டன்ஸ் C1லேருந்து C2க்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ட்ராவாக இங்கே ஆட் பண்ணணுங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ராக்கெட் இப்போ வெளியில் வந்துடுங்க. கமா திரும்ப RP sin வித்தின் ப்ராக்கெட்ஸ் ஆங்கிளில் 2 π k divide by ZP. ஓகே, ஸோ இப்போது ரெண்டு ப்ராக்கெட் விட்டு வெளியில் வந்து கடைசியாக k 0 ZP. ஸோ இந்த கமாண்டுக்கு பினியன் சர்க்கிள் மேலே டீத் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த டீத் நம்ம திரும்ப ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொட்டேட் கமாண்ட் கொடுங்க. ரொட்டேட் இப்போ நம்ம பி சீக்வன்ஸை ரொட்டேட் பண்ண போகிறோம். நமக்கு இப்போது கியர் வீல் ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆனால் பினியன் வீல் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகணும். ஆர் கியர் வீல் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனால் பினியன் வீல் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். நாம் ஏற்கனவே இதை ரொட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல கமாண்டில் ஆல்ஃபா யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகணுங்கிறதுக்காக மைனஸ் ஆல்ஃபா. கமா இது எதை பொறுத்து ரொட்டேட் ஆகணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் C2. இந்த சென்டர் C2 சென்டரை பொறுத்து அது ரொட்டேட் ஆகும். ஒன் மோர் திங். ஓகே, இப்போ இதை என்டர் கொடுத்து பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ரொட்டேட் கமாண்ட் கொடுத்துட்டோம். திரும்ப இந்த அனிமேஷன் பட்டன் ஆன் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரெண்டு வீலுமே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சொன்ன மாதிரி இது பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸாக போகுது, இது கிளாக் வைஸாக போகுது. பட் இங்கே ஒன்று கவனிச்சிங்களா, கியர் வீல் வேகமாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, பினியன் வீல்
ஸ்லோவா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்பீட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்பீட அட்ஜஸ்ட் பண்ணா தான் கியர் வீல் 1 ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இது 6 ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கியர் ரேஷியோவ இந்த ரொட்டேஷன்ல சேர்க்க போறோம். எங்க சேர்க்க போறோம்? இப்போ நம்ம இந்த பினியன் ரொட்டேட் பண்றதுக்காக ஒரு கமாண்ட் குடுத்தோம் இல்லைங்களா? அது இங்க B டேஷ் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. அத திரும்ப கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க. ரொட்டேட் B மைனஸ் ஆல்ஃபா C2 இருக்கு இல்லைங்களா? அதுல அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு ஸ்மால் சர்க்கிளோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றதுக்காக கியர் ரேஷியோவால மல்டிப்ளை பண்றோம். ஸோ கியர் ரேஷியோவுக்கு சிம்பல் I அதோட வேல்யூ இங்க 6. ஸோ அதனால அந்த கியர் ரேஷியோவால மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ திரும்ப கமாண்ட் கொடுக்குறேன். திரும்ப ப்ளே பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க அனிமேஷன் பாருங்க. ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுல. இப்போ இது பாருங்க கிளாக் வைஸாக வருது. கியர் பினியன் ஆன்டி கிளாக் வைஸாக வருது. இப்போ ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதோட டைரக்ஷன் மாறும். ஸோ எப்போவுமே கியர் அண்ட் பினியன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் தான் ரொட்டேட் ஆகும். மோரோவர் இப்போ இந்த ஸ்பீடு செட்டப்புக்கு பிக்கர் சர்க்கிள் ஒரு ரொட்டேஷன் வந்ததுன்னா ஸ்மாலர் சர்க்கிள் 6 ரொட்டேஷன்ஸ், தட் இஸ் கியர் ரேஷியோ டைம்ஸ் ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது இந்த ரொட்டேட் பண்ணுறது, டீத் வைக்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸாமில் இல்லை. பட் நீங்கள் இதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த எக்ஸசைஸ் இதோட முடியுது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.